ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தீங்கனாலே அடுத்த செகண்டு உங்களுக்குள் ஒரு புரிதல், ஒரு விதமான அதிர்வலைகளை ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தோம்னா உணர முடியும். அடுத்த செகண்டே வந்துடும். அங்கே வாங்கிட்டு போன ஆற்றலை வீட்டுக்கு போனாலும் கொண்டு வரலாம். வீட்டுக்கு போனாலும் கொண்டு வரலாம். யாக குண்டை வளர்த்துறாங்க, மூலிகையில் உள்ளே போடுறாங்க, அதிலிருந்து புகை வருது. அந்த புகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆற்றல் உங்களோடவே வரும். அதே மாதிரி துவா பண்ணனாலும் வரும். எங்கே போய் நீங்கள் வழிபட்டாலும் வரும். ஜீவ சமாதியில் சித்தர்களினுடைய அந்த அருள் அலை, நாம் யார், நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன தேவை என்று நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள். நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.